ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள்: யோகரத்தின மோதிரங்கள், யோகரத்தின காதணிகள், யோகரத்தின நெக்லஸ்கள், யோகரத்தின பிரேஸ்லெட்கள், யோகரத்தின ஒட்டியானங்கள், யோகரத்தின வளையல்கள், யோகரத்தின மாங்கல்யங்கள், யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது. ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் 916 KDM முத்திரை கொண்டது. SRGJ சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ், number 45/12, Quality Complex, first floor, Arunachalam Road, Saligramam, Chennai 6,93,000, opposite to Prasad Color Lab. Phone 04423760774 and 04423760772. Mobile 9840957612, 9952959962 and 99629400066. மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும். பிரபஞ்ச ரகசியம் உன்னையே நீ அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக. Jyotida Satguruji Meheru, enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Maha Meheru Jyotida Dhyanalayam, Trust Registered. Join his astrology therapy classes and attain bliss. உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி? உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குள் மறைந்திருந்து செயலாற்றும் இறைசக்தியை காலப்பாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும். இது எப்படி என்றால், உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதை போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி, நீங்களே தேடி கண்டடைய வேண்டி உள்ளது. இதுதான் ஒரே வழி. காரணம், இது உங்கள் வயிற்றின் பசி. ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பலிப்பதென்பது அன்னதானத்தை போல, என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல. ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி, உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும். அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணை புரிவேன், காலப்பாதை வாயிலாக என்றென்றும். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. நீ யார் என்பதை அறிந்து கொள்ளவும், உனது கடந்த கால தவறுகளை நிகழ்காலத்தில் திருத்திக் கொண்டு எதிர்காலத்தில் உனது ஜாதக யோகங்களை கை நழுவ விடாமல் வெற்றி பெறுவதற்கு உதவும் ஒரு வாயில் கதவுதான் காலத்தை குறிகாட்டும் காலப்பாதை. காணத் தவறாதீர்கள். பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை முடிவில்லா தொடர் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலில். வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் உங்களை மீண்டும் காலப்பாதையில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் புதைந்திருக்கக்கூடிய உறவியல் சார்ந்த பொருளியல் விஷயங்கள் எவை எவை என்பதை பற்றியும், 7 தலைமுறைகளில் சேர்த்து வைத்த செல்வம் அந்த 7 தலைமுறைகளுக்கு எப்படி பயன்படுகிறது என்பதற்காகத்தான் புள்ளிவர்களை தர விரும்புகின்றேன். இப்பொழுது பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய முதல் 5 விஷயங்கள் 5 5ஆக நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகின்றேன்.
ஏனென்றால் மொத்தம் 25 அல்லவா, நீங்களும் அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லவா. அதனால் 5 விஷயங்களாக சொல்கின்றேன். முதலில் அங்கே இருக்கக்கூடிய உறவியல் யோகம், அது புத்திரஸ்தானம். நன்றாக நினைவுங்கள், அது புத்திரஸ்தானம் ஒன்று. இரண்டாவது கர்ப்போற்பத்தி. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்த பிறகு ஒரு பெண் கர்ப்பம் கர்ப்போற்பத்தி. அதாவது கர்ப்பாதானம் என்பது வேறு, கர்ப்போற்பத்தி என்பது வேறு. நன்றாக நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். புத்திரஸ்தானம் என்றால் அது பிள்ளை பிறக்கும் ஒரு ஸ்தானம். பிறகு கர்ப்பாதானம் என்றால் இப்போது வாடகை தாய் மூலமாக பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறார் அல்லவா, அதுதான் கர்ப்பாதான ஸ்தானம். கர்ப்போற்பத்தி என்பது வேறு. கர்ப்போற்பத்தி என்பது என்னவென்றால், ஒரு குழந்தை 9 மாதம் கழித்து தாயினுடைய யோனிபிடத்திலிருந்து வெளியே வருகிறது அல்லவா, அப்படி வருகின்ற நேரத்திற்கு தான் நாம் ஜாதகம் கணிக்கின்றோம். ஆனால் அந்த குழந்தையினுடைய உடம்பிலே உயிர் போய் சேரும் அந்த வினாடி பொழுது இருக்கிறது அல்லவா, அந்த தேதி மாதம் வருடம் அந்த நொடி பொழுதுதான் கர்ப்போற்பத்தி. கர்ப்போற்பத்தி நன்றாக புரியும். கர்ப்போற்பத்தி என்றால் கர்ப்பம் தரித்த காலம், கர்ப்பம் உதயமான லக்னம். அதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அது கட்புலனாகாதது. அதை உணரலாம், ஞானியர்கள் உணரலாம். என் போன்ற ஞானியர்கள் அதை உணர முடியும். ஆனால் அதை விவரித்து கூற முடியாது. உணரலாம். விவேகானந்தரை உலகமெங்கும் கடவுள் இருக்கிறார் என்று கேட்டுவிட்டு கடைசியாக பரமஹம்சரிடம் வருகிறார். பரமஹம்சர் விவேகானந்தரை பார்த்த மாத்திரத்திலே அவருடைய பலகால பூர்வ புண்ணியங்களையும் அவர் ஒரு வினாடியில் அவர் உணர்ந்து விட்டார். அப்படி ஞானிகள் முன்பு ஒருவர் தோன்றினால் உணர்ந்து விடுவார். அதை வார்த்தைப்படுத்த முடியாது. உணர்ந்து செயலாற்றலாம். நானும் உயர்ந்து எனக்கு இடம் ஜோதிடம் பார்க்க வருபவர்களுக்கு பலன் உரைக்கிறேன். ஆனால் அதை வார்த்தைப்படுத்த முடியாது. அதுதான் கர்ப்போற்பத்தி. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய யோகம், முதல் யோகம் உறவியல் யோகம், புத்திரஸ்தானம். பிறகு கர்ப்பாதானம். இன்றைக்கு வாடகை தாய், அன்றைக்கு மன்னர்களுக்கெல்லாம் வேசிகள் என்று சொல்லக்கூடிய தேவதாசி என்று சொல்லக்கூடியவர்கள் பிள்ளை பெற்றுக் கொடுத்தார்கள். பிள்ளை இல்லாத மன்னனுக்கு அவருடைய கர்ப்பத்தை தானமாக கொடுத்தார்கள். அவர்களுக்கு லீகல் ஹஸ்பண்ட் இருக்காது, ஆனால் காசுக்காக பிள்ளை பெற்றுக் கொடுப்பார்கள். அது கர்ப்பத்தையே தானமாக்குவது, தன் கர்ப்பத்திற்குள் இன்னொரு ஆண் விந்துவை சுமப்பது. இன்றைக்கு டெக்னாலஜி அது அன்று வேறு மாதிரி இருந்தது. அன்று கலவியின் மூலமாகவே ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் கலவி செய்ய வைத்துக்கொண்டு அந்த குழந்தை பெற்றுக்கொள்ளும் வரையில் மனைவியாக இருந்து பெற்று பிறகு காசை கொடுத்து வாடகை தாயாக அனுப்பிவிடுவார்கள் அந்த காலத்திலே. இன்று நவீன விஞ்ஞான காலத்திலே ஆணும் பெண்ணும் கூட வேண்டியதில்லை. ஆணுடைய ஸ்பெர்ம் என்ற விந்தை எடுத்து ஒரு பெண்ணுடைய கர்ப்பப்பையில் செலுத்தி விட்டால் அது குழந்தை வந்தோடு பிறகு அந்த குழந்தை பெற்றுக் கொடுத்து விட்டு அவள் கண்காணாத இடத்துக்கு அது சம்பந்தமே இல்லாமல் முகவரி தெரியாமல் காசு வாங்கி கொண்டு சென்றுவிடும். அதற்கு பேர் கர்ப்பாதானம். கர்ப்போற்பத்தி என்பது ஒரு தாயின் வயிற்றிலே குழந்தையின் உயிர் போய் அமரும் நேரத்திற்கு உருவாகும் லக்னம். அதை கண்டுபிடிப்பது கர்ப்போற்பத்தி. ஆக புத்திரஸ்தானம், கர்ப்பாதானம், கர்ப்போற்பத்தி 3 விஷயங்களை கூறிவிட்டேன். புத்திரஸ்தானம் அதற்கான விளக்கம் சொன்னேன், கர்ப்பாதானம் அதற்கான விளக்கம் சொன்னேன், கர்ப்போற்பத்தி அதற்கான விளக்கம் சொன்னேன். இப்போது கர்ப்பம். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் செய்தவுடனேயே பெண் வீட்டார் வீட்டிலும் இருந்தும் சரி, ஆண் வீட்டார் சைடிலும் இருந்து சரி, அவர்கள் வீட்டு சைடிலும் இருந்து இவர்கள் வீட்டு சைடிலிருந்து சரி, எதிர்பார்ப்பது என்ன? எப்போது பெண் வீட்டு சைடில் ஆவலாகவே இருப்பார்கள். அதே போல் பிள்ளை வீட்டு சைடிலும் ஆவலாக இருப்பார்கள். வந்த மணப்பெண் கர்ப்பம் தரித்து விட்டால் என்ற வார்த்தை எப்போது காதில் விழுகிறது என்பதுதானே அடுத்த கேள்வி. அப்போதுதானே வம்ச வாரிசு வரும். அதுதான் கர்ப்பம். ஒரு கர்ப்பத்திலேயே 3 வித்தியாசங்கள் இருக்கிறது. புத்திரஸ்தானம் என்பது குழந்தை ஸ்தானம். புத்திரம் என்றால் சமஸ்கிருதத்திலே குழந்தை என்று பேர். கர்ப்பாதானம் என்றால் தன் மனைவியால் ஒரு கருவை சுமக்க முடியவில்லை, அவர் கர்ப்பப்பை பலவீனமாக இருக்கிறது என்பதால் வாடகை தாய் மூலமாக பெற்றுக்கொள்வது கர்ப்பாதானம். பிறகு கர்ப்போற்பத்தி என்பது ஒரு குழந்தை தாயின் கருவிலே உயிர் போய் அமரும் நேரத்திற்கான ஜாதகம், லக்னம். லக்னம் என்றால் ஜாதகம். பிறகு வெறுமனே கர்ப்பம் தெரித்தல். மலடி என்ற வார்த்தை வந்துவிடக்கூடாது அல்லவா? பிறகு அந்த பெண்ணுக்கு வாழ்நாள் முழுவதும் அதை விட ஒரு சோகம் என்ன இருக்கு? மலடி என்பார்கள். பிறகு அந்த ஆணுக்கு இன்னொரு பெண்ணை பார்ப்பார்கள். அப்படி என்றால் கர்ப்பம் என்ற ஒரு வார்த்தை அவள் காதிலே விழ வேண்டும் மருத்துவர்கள் மூலமாக. அது அந்த பெண் ஒரு குழந்தை பெறுவதற்கு தகுதியானவள் என்பதை பறைசாற்றுவதுதான் இந்த கர்ப்பம் என்ற சொல்லின் பொருள். பிறகு தந்தையின் தந்தை. ஒரு ஜாதகத்திலே லக்னம் என்பது தான்,
அந்த ஜாதகனை குறிக்கும். அந்த லக்னம் பாவத்தின் 9ஆம் இடத்தை தந்தையை குறிக்கும். அந்த 9ஆம் இடத்தில் தந்தைக்கு தந்தை என்பது இந்த ஜாதகனுக்கு தந்தை வழிபாட்டன். ஆக தந்தைக்கு தந்தையாம். அப்படி என்றால் 5ஆம் இடம் பாட்டன் ஸ்தானம். 5ஆம் இடம் பாட்டன் ஸ்தானம். இப்போது தலைமுறைகள் வருகிறதா? 5ஆம் இடத்தில் வருகிறதா? முதல் தலைமுறை என்பது நம் 2ஆம் தலைமுறை என்பது நம்முடைய தாய் தந்தையர்கள். இது பின்னோக்கி செல்வது. முதல் தலைமுறை என்பது இப்பொழுது நான் இங்கு இருக்கிறேன் என்பது முதல் தலைமுறை. நான் இங்கு இருக்கிறேன், என் மனைவி இருக்கிறாள், நானும் என் மனைவியும் சேர்ந்தது முதல் தலைமுறை. என்னுடைய தாயும் தந்தையும் சேர்ந்தது கடந்த காலம். அது என்ன ஸ்தானம்? அது என்ன? 2ஆம் தலைமுறை. நான் என்பது முதல் தலைமுறை, என்னுடைய தாய் தந்தை என்பது 2ஆம் தலைமுறை. அவர்கள் இல்லாமல் நான் இல்லை. பிறகு என் தாயின் தாய் தந்தையர்கள் என்பது பாட்டன் பாட்டி. பிறகு அவருடைய தாய் தந்தை என்பது பூட்டன் பூட்டி. அது 4ஆம் தலைமுறை. பிறகு அந்த பூட்டன் பூட்டிக்கு தாய் தந்தையர் என்பது ஓட்டன் ஓட்டி. அது 5ஆம் தலைமுறை. பிறகு அந்த ஓட்டன் ஓட்டியினுடைய தாய் தந்தையர்களுக்கு தமிழில் பெயர் சேயோன் சேயோல். அது 6ஆம் தலைமுறை. பிறகு அந்த சேயோன் சேயோளுடைய தாய் தந்தையர்கள் என்பது பரன்பறை. பரன்பறை என்பதின் பொருள் இதுதான். 7ஆம் தலைமுறை. இந்த பரன்பறை என்கின்ற கடந்த காலத்திலே 7வது தலைமுறையின் தாத்தா பாட்டி என்ன சொத்து வைத்து விட்டு போனாரோ அதை 6ஆம் தலைமுறையான சேயோன் சேயோல் அந்த தாத்தா பாட்டி அதை வளர்த்திருக்க வேண்டும். அப்படி வளர்த்திருந்தால் அது 5ஆம் தலைமுறையான ஓட்டன் ஓட்டிக்கு கிடைத்திருக்கும். ஒரு உதாரணமாக பரன்பறை என்று சொல்லக்கூடிய 7ஆம் தலைமுறையிடம் 1 லட்சம் ரூபாய் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை அவர் காலத்திலே 10 லட்சமாக்கி அவர் 6ஆம் தலைமுறையான சேயோனிடம் வழங்கினார் என்றால் அந்த 10 லட்சத்தை அவர் 10 மடங்காக பெருக்கி 1 கோடியாக மாற்றி அந்த 1 கோடியை அந்த பரன்பறை என்ற 7ஆம் தலைமுறையினர் 1 லட்சம் ரூபாயை வைத்துக்கொண்டு வாழ்க்கை ஆரம்பித்து அவர்கள் இறக்கும் தருவாயில் அதை 6ஆம் தலைமுறையுடைய 10 லட்சமாக ஒப்படைத்தால் அதுதான் 6ஆம் தலைமுறை என்பது சேயோல். அந்த சேயோல் அவர்கள் வாழ்க்கையில் அதை 10 மடங்காக பெருக்கி 1 கோடியாக்கி அந்த 1 கோடியை அவர்கள் 5ஆம் தலைமுறையான ஓட்டன் ஓட்டியிடம் விட்டு சென்றால் அந்த ஓட்டன் ஓட்டியான 5ஆம் தலைமுறை அவர்கள் அதை 10 மடங்காக பெருக்கி அதை 10 கோடியாக்கி அதை பூட்டன் பூட்டியிடம் கொடுத்து விட்டு சென்றால் அந்த பூட்டன் பூட்டி அதை 10 மடங்காக பெருக்கி 100 கோடியாக மாற்றி பாட்டன் பாட்டியிடமான 3ஆம் தலைமுறையிடம் கொடுத்தால் அந்த பாட்டன் பாட்டியான 3ஆம் தலைமுறை அதை 10 மடங்காக பெருக்கி 1000 கோடியாக்கி நம் தாய் தந்தையரிடம் கொடுத்தால் அந்த நம் தாய் தந்தையர்கள் அதை 10 மடங்காக்கினால் அதுதான் இன்றைக்கு எல்லோரும் 2000 கோடி 3000 கோடி குவாலியர் மகாராணி. பிறகு நேரு குடும்பம், இந்தியாவை எடுத்துக்கொண்டால் நேரு குடும்பம், டாடா குடும்பம், பிர்லா குடும்பம். அம்பானி என்பது இப்போது 60 வருடங்களாக வந்தது. ஆனால் அவரும் ஒரு 3 தலைமுறை. இப்படித்தான் ஒரு மனிதன் கோடீஸ்வரனாக முடியும். அதை விடுத்து இவருக்கு சந்திரமங்கல யோகம் ஆஹா என்று வந்து விடுவார், இவருக்கு பிருகுமங்கல யோகம் ஓஹோ என்று வந்து விடுவார் என்றால் ஆஹா ஓஹோ ஆஹா ஓஹோ என்று சொல்பவரும் ஜோதிடம் பார்க்க வருபவரையும் மகிழ்வித்து அவர்களும் புலகாங்கிதம் அடைந்து பிறகு அவர் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. பிறகு அவருக்கு ஜோதிடம் தெரியாது. உடனே என்ன சொல்லுவார்? சீச்சி இந்த பழம் பிடிக்கிறது என்பது தான் நாம் சின்ன வயதில் படித்தோம் அல்லவா? ஒரு திராட்சை பழத்தை எடுப்பதற்காக முயற்சித்த ஒரு விலங்கு கடைசியில் அது கிடைக்கவில்லை என்றது எதற்கு இந்த திராட்சை பழம் இது புளிப்பாகத்தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு சென்றதை போல் ஜோதிடமே பொய் என்று போய்விடுவார்கள். இப்பொழுது புரிகிறதா? இன்றைக்கு நடமாடும் கோடீஸ்வரர்கள் இந்தியாவில் எப்படி கோடீஸ்வரர்கள் என்றால் ஒரு நாளில் ஆகவில்லை. இந்த 7 தலைமுறைகளும் ஒவ்வொரு தலைமுறை 10 மடங்கு சம்பாதித்து அது அடுத்த தலைமுறையிடம் கொடுத்து அந்த தலைமுறை 10 மடங்கு சம்பாதித்து அது 6ஆம் தலைமுறையும் கொடுத்து பிறகு அந்த 6ஆம் தலைமுறை 10 மடங்கு சம்பாதித்து அது 5ஆம் தலைமுறையும் கொடுத்து அந்த 5ஆம் தலைமுறை 10 மடங்கு சம்பாதித்து 4ஆம் தலைமுறையிடம் கொடுத்து 4ஆம் தலைமுறை 10 மடங்கு சம்பாதித்து 3ஆம் தலைமுறையும் கொடுத்து 3ஆம் தலைமுறை 10 மடங்கு சம்பாதித்து 2ஆம் தலைமுறையும் கொடுத்து இன்றைய நிகழ்கால தலைமுறையைத்தான் நீங்கள் அம்பானிக்களாகவும் அதானிக்களாகவும் ரோத்ஷீல்டுகளாகவும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படி இதுதான்
உண்மையான விஞ்ஞான ரீதியான யோகமே அன்றி மற்ற ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட அனைத்து யோகங்களுமே யோகம் அல்ல என்பதை உண்மையாக தாகம் எடுத்த ஜோதிட அன்பர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆர்வம் எடுத்தவர்கள் எப்போதுமே ஆர்வம், நான் முன்பே சொல்லிவிட்டேன், அது இன்று ஒரு ஆர்வம், நாளை ஒரு ஆர்வம், இன்று நயன்தாரா மீது ஆர்வம், நாளை தமனா மீது ஆர்வம், பிறகு நாளைக்கு இன்னொரு நடிகை அழகானவள் வருவாள், இந்த இருவரையும் விட்டு உன்னிடம் போவான். இப்படித்தான் பெண்களாக இருந்தால் ரஜினிகாந்த், கமலஹாசன், சல்மான் கான், ஷாருக் கான், இப்படி போய்கொண்டே இருக்கும். தாகம் என்பது வேறு. சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, தந்துவிட்டேன் என்னை என்றானே, அது காதலில் வரக்கூடிய தாகம். அவர்கள்தான் அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினான் என்று இலக்கியங்கள் சொல்வது. ஆக இந்த 5 விஷயங்களை நான் இப்போது உங்களுக்கு சொன்னேன். பரம்பரை என்பதற்கு விளக்கம் சொன்னேன். 7 தலைமுறைகள். வாழ்க்கை எப்போதுமே 7 என்பதில் தான் நகரும். வாழ்க்கை எப்போதுமே 7 என்ற சர்க்கிளில் தான் சுழலும். ஒவ்வொரு 7 தலைமுறைகளிலும் ஒரு மாற்றம் வரும். அந்த 7 தலைமுறைகளில் வரக்கூடிய மாற்றத்தை தாக்கு பிடித்து அதில் வெற்றி போடக்கூடிய கிரக ஆற்றல் எந்த தலைமுறைக்கு இருக்கிறதோ அந்த தலைமுறை தன்னுடைய 6 தலைமுறை விட்டு சென்ற பணத்தை பெருக்கும், இல்லை என்றால் அழித்துவிடும். அங்குதான் ஏற்றத்தாழ்வு வருகிறது. ஆக அப்படி பிறக்கக்கூடிய ஜாதகங்கள் எல்லாமே, அந்த வம்சத்தில் பிறக்கக்கூடிய ஜாதகங்களில் எல்லாமே பூர்வ புண்ணியம் வலுத்திருக்க வேண்டும். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வலுத்திருக்க வேண்டும். அந்த கிரகம் வலுத்திருக்க வேண்டும். ஒரு கிரகம் வலுப்பதற்கு ஜோதிட சாஸ்திரத்திலே 15 ஆங்கிள் சொல்கிறார்கள். 15 ஆங்கிளிலே 10 ஆங்கிளுக்கு மேல் அது வலுத்திருக்க வேண்டும். அப்படி வலுத்திருந்தால் அதை அப்பன் விட்டு சென்ற 1 லட்சத்தை இவன் 10 லட்சமாக்குவான். இவன் பிள்ளையிடம் கொடுத்து விட்டால் அவன் 10 லட்சத்தை 1 கோடியாக்குவான். பிறகு அந்த பிள்ளை தன்னுடைய பிள்ளையிடம் கொடுத்தால் அவன் அதை 10 மடங்காக 10 கோடியாக்குவான். பிறகு அந்த 10 கோடியை அடுத்த தலைமுறைக்கு ஜாதக பலம் இருந்தால் அதை 100 கோடியாக்குவார்கள். இந்த 100 கோடி அடுத்த தலைமுறைக்கு ஜாதக பலம் இருந்தால் அதை 100 × 10 1000 கோடி ஆக்குவார்கள். பிறகு அந்த 1000 கோடி × 10 10,000 கோடி. இப்படித்தான் இன்றைய அதானிகள் 10,000 கோடி, 20,000 கோடி, 50,000 கோடி, லட்சம் கோடி என்று நாம் இப்போது பார்த்தோம். அம்பானி 1930க்கு பிறகு பிறந்து அவர் 1990 மறையும் பொழுது, 90-95 மறையும் பொழுது அவரே ஒரு 50,000 கோடி சம்பாதித்து விட்டார். அது அந்த தனி மனிதனுடைய லக்னாதிபதியின் பலம், அவனுடைய தனாதிபதியின் பலம், லாபாதிபதியின் பலம், பாக்யாதிபதி, பஞ்சம பாக்யாதிபதி. ஆக பஞ்சமாதி பெற்ற குழந்தை தான் பாக்யாதிபதி. பூர்வ புண்ணியம் வலுத்தவர்களுக்கு பாக்கியம் வலுத்தே இருக்கும். பூர்வ புண்ணியம் பலவீனமானவர்களுக்கு பாக்கியம் வலுத்ததை போல் காட்டுமே தவிர சட்டியில் இருக்கும் அகப்பையில் வராது. பூர்வ புண்ணியம் வலுத்தவர்களுக்கு சட்டி என்ற பூர்வ புண்ணியத்திலிருந்து அகப்பை தானாகவே வந்துவிடும். பூர்வ புண்ணியத்தின் முழு ஆசீர்வாதம் பெற்ற குழந்தை தான் பாக்கியம். 5ஆம் பாவத்தின் ஆசீர்வாதம் பெற்ற குழந்தை தான் பாக்கியம். அந்த பாக்கியம்தான் லக்னாதிபதியை குழந்தையாக இந்த சமூகத்திற்கு காட்டுகிறது. ஆக 5ஆம் இடத்திலே நான் இதுவரையில் 5 விஷயங்கள் சொல்லிவிட்டேன். புத்திரஸ்தானம், கர்ப்பாதானம், கர்ப்போற்பத்தி, கர்ப்பம், பிறகு தந்தையின் தந்தை. இப்பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அடுத்த 6லிருந்து 10 வரையிலும் இருக்கக்கூடிய 5 யோகங்களை பற்றி குறிப்பிடுகின்றேன். குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். 6வது விஷயம், புத்திர ஒற்றுமை. பிள்ளைகள் பிறந்து விட்டால் மட்டும் போதுமா? அவைகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டாமா? கேட்பார்கள் அல்லவா ஜோதிடம் வந்து, சார் என் மூத்த பையனும் அவள் தங்கச்சியும் ஒத்துமையாக இருப்பாங்களா, என் 2வது பையனும் மூத்த பையனும் ஒத்துமையாக இருப்பாங்களான்னு கேட்பீங்கள்ல. அங்கே வராங்க பாருங்கள் யோகம். இதுதாங்க உண்மையான யோகம். மற்றதெல்லாம் அவயோகம். ஒரு மனிதன் ஒரு ஜோதிடம் சரியாக கேட்க வேண்டியதே கேள்வி என்னவென்றால், என்னுடைய பூர்வ புண்ணியம் எப்படி இருக்கிறது, என்னுடைய கடந்த ஜென்ம காலத்தை நான் எப்படி கையாண்டேன், இப்போது நான் எப்படி கையாள்வேன். இதுக்கு ஒரே ஒரு நாளில் கேட்டுட்டு இது ஒரு பதில் கிடையாது. ஒரு குரு கூடயே இருக்கணும். அவன் குருகுல வாசத்தில் தங்கணும். இப்போ என்னை ஒரு குருவாக ஏற்றுக்கொண்டால் என்னுடன் தங்க வேண்டும். விடை கிடைக்கும், கிடைக்காமல் போகும். கிடைக்கிறவரில் இருக்கணும். அதுக்கு மாதங்களாகலாம், வருடங்களாகலாம், ஆயுள் காலம் கூட முடித்து போகலாம், அடுத்த ஜென்மத்தில் கூட கிடைக்கலாம், தெரியாது. அருள் மேலிருந்து வரணும். அவன் பூர்வ புண்ணியம் நல்லா இருந்ததுனாக்கா ஒரே நாளில் வரும். அவன் பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தால் இந்த யுகம் ஃபுல்லாகவே கூட வராது. அதுதான் தாகம்னு முன்னாடியே சொன்னேன். ஆர்வம் வேறு, தாகம் வேறு. அப்படித்தான் புத்திர ஒற்றுமைன்றான். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உறவியல் சார்ந்த பொருளில் யோகத்திலே இப்போ உறவியல் போய்கொண்டிருக்கிறது. அந்த உறவியலில் புத்திர ஒற்றுமை வருது. புத்திர ஒற்றுமை இருக்கணும். இல்லை அண்ணன் தம்பியை வெட்டிட்டு சாப்பிட்றானா இல்லையா சொத்துக்காக, இல்லை பிள்ளையை அப்பனை கொண்டு வர்றான் இல்லை சொத்துக்காக, ஒற்றுமை இல்லை. அப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஒற்றுமை இல்லை. அந்த புத்திரனுக்கும் அந்த தந்தைக்குமே ஒற்றுமை இல்லை. தந்தை மகனே தாயை கொலை பண்ணிடுறான், மகனே தங்கையை கொலை பண்ணிடுறான், மகனே
தன்னுடைய தம்பி அண்ணனை கொலை பண்ணிடுறான், சில இடங்களில் தன்னுடைய அண்ணனுடைய மனைவியை அவன் அபகரிச்சிடுறான். அப்போனா ஒற்றுமை இல்லை. அந்த 5ஆம் இடம் நீசமாகி போச்சு, அஸ்தமனமாக போச்சு, அந்த 5 குடையினோட பகைகளும் சேர்ந்து போச்சு, பகை கிரகங்களும் சேர்ந்து போச்சுன்னு அர்த்தம். அங்கே தான் சொல்கிறாங்க பாருங்க, புத்திர ஒற்றுமை, மூதாதையர் வழி சொத்து. புத்திர ஒற்றுமை, மூதாதையர் வழி சொத்து, மனைவி வழி சொத்து, பாரம்பரிய மந்திரி பதவி, மந்திரி. 5 விஷயங்கள் இப்போது கூறுகின்றேன், குறிப்பிடுத்திக் கொள்ளுங்கள். ஏற்கனவே 5 சொல்லிவிட்டேன், இப்போது 6லிருந்து 10. 6வது புத்திர ஒற்றுமை, மூதாதையர் வழி சொத்து, மனைவி வழி சொத்து, பாரம்பரியமான மந்திரி பதவி. பாரம்பரியமான மந்திரி பதவி, மந்திரினாலே அதிகாரம் வந்துடுது இல்லை. அப்போ அதை மந்திரின்னு சொல்கிறத விட அதிகார பதவின்னு தானே சொல்லணும். இன்றைக்கி தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்க, ஒரு மந்திரியை பக்கச்சிக்கிட்டு நீங்கள் வாழ்ந்துட முடியுமா? இத்தனைக்கே இப்போ போயிட்டுருக்கிற கவர்மெண்ட் வந்து மக்களால் டைரெக்டாக அந்த மந்திரிகளுக்கு பார்த்து ஓட்டு போடல, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா முகத்தை பார்த்து தான் போட்டாங்க. ஆனாலும் மந்திரின்ற அந்த அதிகார பதவி இருக்குதுல்ல, நீங்கள் அவரை பற்றி ஒரு விமர்சனத்தை பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே நைட்டு தூங்கிட முடியும்னு நினைக்கிறீங்களா? நைட்டு 12 மணிக்கு வந்துட மாட்டானா போலீஸ்காரன், ஹேய் கிளம்பு. அது மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, மெஜாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் இருக்குதா இல்லையா, அந்த கவர்மெண்ட் ஆட்சி பண்ணுதா இல்லையா, அந்த ஆட்சியில் அதிகாரம் இருக்குதா இல்லையா, அதைத்தான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சொல்கிறாங்க பாருங்கள். யோகங்களில் வரக்கூடிய 6 புத்திர ஒற்றுமை, 7 மூதாதையர் வழி சொத்து, 8 வந்து மனைவி வழி சொத்து, 9 பாரம்பரிய மந்திரி பதவி. சில பேர் இப்போ கேட்பாங்க, என்னங்க அதிகாரம் இல்லாமல், மந்திரின்றதே அதிகாரம் தானே, அந்த இலாக்கா ஒரு கட்டுப்பாட்டில் இருக்குது. இனி தமிழ்நாட்டில் ஒரு மந்திரியை வந்து 7 கோடி பேரில் யாராவது ஒருத்தர் விமர்சனம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகாமல் இருக்க முடியுமா? உடனடியாக ஜெயிலில் தான் நீ தூங்கி ஆகணும். அப்போ மந்திரின்னாலே அதிகாரம் தானே. சில பேர் கேட்கலாம், சில ஆன்மீகர்கள் கேட்பாங்க, அதிகாரம் வச்சுக்கிட்டு என்னங்க பண்ண போகிறீங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு போவோம். அது ஆன்மீகத்துக்கு. நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற தலைப்பு என்ன? உறவியல் சார்ந்த பொருளியல் யோகத்திற்கு வித்திடக்கூடிய ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அல்லவா? அதான தலைப்பு. பட் இதுலேயே அருளும் இருக்குது. ஆனால் இப்போ போயிட்டு இருக்கிற சப்ஜெக்ட் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அருளும் இருக்குது, பொருளும் இருக்குது. இப்போ பொருள் சார்ந்த உறவியல் சார்ந்த பொருள் யோகம் தான் இப்போ போயிட்டுருக்கு. அப்போ பாரம்பரிய மந்திரி பதவி. சில பேர் கேட்டலாம், என்னங்க பதவி ஆசை, இந்த அரசியல்வாதிகளுக்கு என்னங்க இப்படி பதவி ஆசை, அதுக்காக கொலை பண்ணுறாங்க, அதுக்காக வந்து ஒரு 100 பேரை கொளுத்துறாங்க, கன் ஷூட்டு கொடுக்குறான், ஒரு 1000 பேரை சாவடிக்கிறான், அப்படி என்னங்க பதவி? அதில் விஷயம் இல்லாமல் இருக்குமா? எந்த விதமான அதிகாரமும் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு போனவர்களுடைய சரித்திரத்தை ஒரு வரியில் சொல்லிவிடலாம். மீண்டும் சொல்கின்றேன், இந்த உலகத்தில் எந்த விதமான அதிகார பதவியும் வகிக்காமல் கிட்டத்தட்ட இந்தியாவில் 130 கோடி பேர் என்றால் 130 கோடி பேரில் வந்து பதவியில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் என்று எடுத்துக்கொண்டால் 1,00,000 பேர்களுக்கு மேல் தாண்டாது. இந்த 1,00,000 பேர்களை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய 129 கோடியை 99 லட்சம் பேருடைய வாழ்க்கையில் எந்த அதிகார பதவியும் இல்லை. அதாவது அரசாங்க அதிகாரி பதவியை தான் நான் குறிப்பிடுகின்றேன். அது இல்லாமல் தான் வாழ்ந்து விட்டு போகிறார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கையை ஒரு வரியில் விவரித்து விடலாம், அது வீண். அவ்வளோதான். வின் இல்லை, வீண். இதே வின்னா எப்போ ஆகும்னாக்கா அவங்களுக்கு அரசியல் அதிகார பாரம்பரிய இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரிய மந்திரி பதவி வந்தால் அதிகாரம் வரும். அதிகாரம் என்றது பை ப்ராடக்ட்டுங்க. பாரம்பரிய மந்திரி பதவி என்பது ப்ராடக்டினுடைய பை ப்ராடக்ட்டு. நான் திறமைசாலியாக இருந்தால் காசு வரும், திறமை தான் ப்ராடக்ட்டு. அந்த ப்ராடக்ட்டு 1000 கோடி திறமை உள்ள ப்ராடக்டாக இருந்தாக்கா 2000 கோடி வந்துடும் லாபம். அது 2000 கோடி லாபம்ன்றது பை ப்ராடக்ட்டு. அந்த மாதிரி தான் அது இந்த உறவியல் சார்ந்த பொருளியல் யோகத்தை தரக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்குன்றது தான் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கின்றேன். பாரம்பரிய மந்திரி பதவி. சில பேர் கேட்கலாம், என்னங்க பதவி? எந்த அதிகார பதவியும் இல்லாமல் வாழ்ந்து விட்டு சாகக்கூடிய 99% மக்கள் இந்தியாவிலே அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை ஒரு வரியில் விவரித்து விடலாம், அது வீண். அதாவது ஒரு வேட்டைக்கு போகிற வேட்டைக்காரன் கையில் துப்பாக்கி இல்லைன்னாக்கா அவன் கொடிய விலங்குகளால் சாகடிக்கப்படுவான். துப்பாக்கி இல்லாத வேட்டைக்காரனுக்கு சமம் உலகம் எனும் காட்டில் அதிகாரம் என்ற ஆயுதம் இல்லாமல் செல்லும் எந்த வேட்டைக்காரனும் தானே வேட்டையாடப்பட்டு சாவதை தவிர்க்கவே முடியாது. அந்த அளவிற்கு அதிகாரம் இந்த உலகம் எனும் காட்டில் ஒரு மனிதன் சுக சௌகரிய போகத்துடன் வாழ்வதற்கு இன்றியமையாதது,
இன்றியமையாதது, இன்றியமையாதது. ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால்தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.